வெளியே நாளைக்கு நெருப்பறி அதில் குறுக்கால பாஞ்சு மறையில பாட்டி பேராண்டி என்ன சொல்லி வராப்புல தெரியுமோ? வலது கால எடுத்து இனி வேலி வா இயலாதான். அதாவது சரி குறுக்கால வாங்கி வர வலது கால வைக்கிற இடத்துல வைக்கிறோம். செண்டு அழைத்துக்கு வாங்கிடும் செண்டு அழை இவ்வளவு காலம் இருந்த நேரம் ஒருத்தர் இந்த வேலி போட்டு தர்றதுக்கு ஆட்களே இல்லை. வாலிப வயசுல ஒரு பெண் இருக்கான்னு சொல்லி இந்த அரசாங்கம் நம்ம மேல கருணைப்பட்டுச்சா பாருங்க. ஒரு வேலி கூட போட்டு தரலையே. பாட்டி மேக்கப் கூட்டின மாதிரி. ஆமா என்னது கலரு? ஐயோ லிப்டிக் அடிக்கியா? லிப்டிக்கலாம் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. எனக்கு என்னமோ புரட்சி தலைவரை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு தாயி. கொல்லி ஓட்டுற வேலையில் என்ன வருது? இப்ப நான் வந்து பாட்டு கடும் உஷாரா இருக்கேன். என்ன பேரு பெட்டணும் தரக்கணும் குத்தணும் இறங்கி பாக்கட்டும். 35 அடியடா 35 அடியா? உருட்டுங்க உருட்டுங்க. உருட்டெல்லாம் உண்மையே தான் சொல்றேன். அந்த வெயிண்டில் அடிக்கிறது கல்யாணம் ஏதாச்சும் நடக்க போகுதாக்கும். கிரிசா இல்லைன்னா நயன்தாரா. அதான் டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்கே திரும்ப மாட்டான் அடிக்கிறோங்க. வைத்தியம் முத்திது பாட்டி வைத்தியம் முத்திது. அப்ப அவனுக்கு அடிச்சான் இவனில் மேய்க்கிறது இல்லை. அவனே நல்லா இருக்கானே மேய்க்கிறேன்னா நான் பைத்தியம் போக்கத்து அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால். வெல்கம் டு ஆர்ஜே பீத். ஓகே, எனக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வான பாட்டின்ற வீட்டை தான். எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பல நாட்களாக வந்துட்டு பாட்டின்ற வீட்டை வேலை நடந்துகிட்டே இருக்கு, முடிகிற பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த ஒரு வேலை தான் வந்துட்டு இப்போ முடிஞ்ச வண்ணம் இருக்குது, முடியும் தருவாயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையில வந்து நாங்கள் போன மரக்கில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் வேலைகளையும் பார்த்து இங்கே இருக்கிறவங்கள்ட்ட செட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அந்த வேலையெல்லாம் மடைச்சாச்சு அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது. நாங்கள் வந்து பார்க்கல. அப்போ சரி இப்போ வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பாட்டியில் இன்னும் சொல்ல இல்லை வாரம்னு சொல்லி சும்மா எதிர்த்தியாக போய் பார்ப்போம் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி. உண்மையில வந்து ஆல்மோஸ்ட் ஆனால் எல்லா வேலையும் நாங்கள் நேரத்தில் முடிச்சிடுவோம். இது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறன்றதால வந்து எங்களுக்கு அது சரியாக செய்ய இல்லாமல் இருக்குது. அதை தாண்டி வந்து பாட்டி வந்து இருக்கிற இடம் தெரியும் உங்களுக்கு. வந்து அந்த இருக்கிற இடத்துல இருந்து உண்மையிலே வேலையாக்களை பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலப்பாட்டில் இருந்து தான் கடைசியாக வந்து பிடிச்சி இப்போ வந்து வேலை இல்லாமல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ அதைத்தான் போய் பார்த்துட்டு வந்து இப்போ பாட்டியில் உண்மையிலே வந்து போன தடவை எதிர்ச்சி அப்படி தான் பார்க்க போனாங்க. நான் அடிச்சிருந்தேன்னு சொல்லி ஒரு சம்பவம் என்ன பதிவாகி போயிருந்தேன். நாங்கள் அதே மாதிரி இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. இப்போ பாட்டி அடிச்சு ஆன்சர் பண்ண நீங்கள் இல்லை என்ன ஃபோன் பண்ணே இல்லை. ஃபோன் பண்ணல நீ ஆன்சர் பண்ண இல்லையா? ஃபோன் பண்ணுறது அதான் எப்போ ஃபோன் நோட் பண்ணாங்கன்னு யாருக்கா தெரியும்? சைலண்டில் இருந்தால் ஃபோன் எப்போ வருது போகுதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. வாட்ஸ்அப்பில் கால் பண்ணதான் தெரியும். வளர்ப்பு வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது என்ன விளக்கம் தெரியும் அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபேமஸான வந்து பார்க்க மாட்டாங்க. என்னடாச்சு நம்பர் இருக்கு எப்பயாச்சும் நம்பரை வேண்டி பாட்டி நம்பரை கொஞ்சம் தடா கால் பண்ணி பார்க்குறேன் கேட்டுருக்காட்டு. அதே புதுசாக யாராச்சும் புள்ளி நம்மளுக்கு மெசேஞ்சரில் பேசிக்கல போட்டு ஹாய் போட்டாண்டா நீங்கள் இந்த நல்லா பண்ணுறீங்கன்னு கேட்டு அந்த பிள்ளைங்க நம்பரை கொஞ்சம் தாண்டு மக்களுக்கு தெரியும். எனக்கு சப்போர்ட் அப்படிப்பட்ட வழியில் அப்பவே எவ்வளவு காலத்துக்கு நம்பர் எடுப்போம் கேட்டு எடுக்கிறாரு என்ன வழக்கு அப்படியும் இல்லை. உண்மையிலே வந்து என்ன பற்றி நான் பெருமையாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன் வந்து 24 வயதாகுது. இது வரைக்கும் நான் ஒரு பொம்பளை பிள்ளையை திரும்பி பார்த்தேன். அப்போ வந்து நான் திரும்பி பார்க்கல, பிள்ளைய திரும்பி பார்த்தேடா. கொஞ்சம் வடிவா இருந்தா அப்படி தானே பிள்ளைய திரும்பி பார்த்து நான் திரும்பி பார்க்கறது இல்லை. ஏன்னா அம்மா அப்பாக்கள் தான் சொல்லியிருக்காங்க வந்து நீ இப்படி இருக்கணும், இது செய்யணும். அம்மா வீடியோ பாக்கிங்க சரியா? சரி சரி. எங்க அம்மாவுக்கு எனக்கு உள்ள போனிங்க வந்து நான் ஏதாவது இருந்தாலும் போய் அம்மாட்ட சொல்லிடுவேன். அப்படிதான் சொல்லி விட நான் ஏமாத்தி வச்சிருக்கேன். அம்மாவே அப்படிதான் இல்லை. உண்மையில வந்து லவ் எல்லாம் ஒன்றே இல்லை. இவன் சும்மா விட்டுறான் வந்து நான் நம்பர் ஒருத்தன் கேட்கிறேன். பொதுவாக அவங்களுக்கு தெரியும் வந்து நான் யாரோட நம்பரும் எடுத்து கதைக்கிறேன் இல்லை. ஏன்னா மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணன்றதுக்காக. அதை தாண்டி வந்து
ஒரு நர்வஸ் மாதிரி அப்படி வச்சுக்கணுங்களா? அப்படி இல்ல நான் சொல்லுவேன்டா. நீ என்ன சொல்ற? நீ துப்புரவாளர்களையும் கதைக்க மாட்டேடா, அதான் உண்மை. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, அப்ப பாட்டியை முதல்ல சந்திக்க வந்தவன் தானே. அப்ப எனக்கு தெரியல, அந்த நான் சும்மா போன்ல கதைச்சிருக்கேன். அப்புறம் நேரடியாக சந்திக்க வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல் நம்பர்ல இருந்தா பாட்டிக்கு எடுக்கிறேன். அப்ப அது இப்போ வந்து கிஷோ தான் டீல் பண்றான்னு தெரியும், பேருக்கு கொஞ்சம் ஏசியை போட்டு. அப்போ கிஷோ தான் டீல் பண்ணுறான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஃபோனுக்கு எடுத்தால் சில டைம் வந்து கிஷோ காய்ச்சி கொள்ளுவான். அதை தாண்டி சில டைம் அவசரமாக அடிங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆள்கிட்ட அந்த நம்பர் போய் ஒரு ஆள்கிட்ட நம்பர் போடணும் வந்து அதுபடி நிறைய ஆள்கிட்ட மாறி போய் நிறைய பிரச்சனைகள் வருது அந்த இதால் வந்து. இப்போ எடுத்து சில டைமில் நித்திர ஒன்று இருக்கும் வந்து அவசரமாக ஃபோன் அடிச்சு, தம்பி இந்த இப்போ உண்மையாக வந்து குறையா சொல்லலை, எடுத்து தம்பி இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையாக அது உண்மையிலே ஓகே இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் சேனல் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அவசரத்தில் இருப்போம், சில டைம் அம்மாக்கள் அடித்து சொல்லுவாங்க, தம்பி இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது பாருங்கன்னு சொல்லி, அது தனி முக்கியமானவங்களை அடித்து சொல்லுவாங்க. அப்படியான அவங்களுக்கு ஆன்சர் பண்ண நேரம் இருக்கும். ஏன்டா எனி டைம் சைலண்ட்ல வைக்க வேண்டிய நிலைமை. வீடியோக்குள்ள வந்தாலும் கூட எனி டைம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கும், எல்லா நம்பர் போனா. இப்போ வரைக்கும் சைலண்ட்ல தான் இருக்கு. அந்த பிரச்சனையால வந்து உண்மையிலேயே வந்து எனி டைம் வந்து சைலண்ட்லேயே கிடக்கும் ஃபோன். ஆனால் அதால ஒரு சில பிரச்சனை இருந்தாங்க. இப்போ வீட்டாக அடித்தாலும் உண்மையிலே ஆன்சர் பண்ண எல்லாமே. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், நம்பர்ஸ் வந்து மாறி போகும். இப்போ உண்மையா நிறைய சேனல்ல நீங்க அந்த பிரச்சனை பார்த்துருப்பீங்க. நீங்க போன் அடிச்சு ஆன்சர் பண்றீங்களா தம்பி, மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்றீங்களா தம்பி சொல்லி நாங்க அதுக்கான தனியா ஒரு ஆளையை விட்டுருக்கோம். உண்மையிலே வந்து நாங்க தான் முதல்ல டீல் பண்ணேன், நான் இல்லை பிறகு நான் வந்து அதை டீல் பண்ணி கொண்டவன். அப்போ வந்து அதுக்கப்புறமா நாங்கள் என்ன முடிவு பண்ண முடியும் சொல்லி சொன்னா, இப்படி தனியாக வெளியில் வேலைக்கு போகல வந்து கண்டிப்பாக இதை ஆன்சர் பண்ண இல்லாமல் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக வந்து நாங்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆளை செட் பண்ணி அவருக்கு விட்டுருக்கோம். ஏன்டா எல்லாருக்கும் வந்து நாங்கள் சொல்லலா டீம் வந்து எங்கள் மூலம் வந்து ரிப்ளை ஃபோன் ஆச்சுன்றதுக்காக. அப்போ கண்டிப்பாக வந்து எங்களோட சேனலில் இந்த பிரச்சனை வராது. நீங்கள் வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்க, நல்ல கால் எடுத்தீங்கன்னா, கால் எடுக்கிறது தாண்டி வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாளையாலே இல்லை 2 நாளையாலே ரிப்ளை வரும். அப்போ அந்த பிரச்சனை வராது. இப்ப உண்மையிலே எங்கே முடிஞ்சிருக்கு வந்து பாட்டியில தொடங்குறது, பாட்டியில போன் விஷயத்துல தொடங்குனது. இப்ப விட உங்களப்பா எனக்கு தான் கோல் எடுத்தது அந்த ஒரு விஷயம். உண்மையா வந்து அப்பா இருந்து அவசரம் பண்ணி சொல்லி அவர்கிட்ட சொல்றேன் வந்து என்ன எடுக்க சொல்லி. அப்புறம் நான் எடுத்தேன். என்ன பிரச்சனை, எனி டைம் சைலண்ட்ல எடுக்கிறதான் உண்டு. அப்ப பாட்டி அடிச்சிருந்தாலும் இதே நிலைமை தெரியாது. சில டைம் அந்த நம்பருக்கு அடிச்சிருந்தாண்டா அவன் எடுத்து சொல்லுவான் பாட்டி எடுத்தேன்னு சொல்லி. அப்ப நான் கூட அடிச்சு கேட்போம். இப்ப வந்தது தெரியாது, இங்க வந்து பாட்டிக்கு தெரியாது. என்ன பாட்டி வந்து வீடியோ பார்க்க மாட்டா, போன் எல்லாம் ஒன்று இல்லை தானே. அப்ப உண்மையில வந்து வேலை முடிஞ்சுன்னு சொல்லி அந்த வேலை முடிச்சு அண்ணாக்கள் வந்து சொல்லியிருந்தவங்க கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை கிட்ட முடிஞ்சுன்னு சொல்லி. இப்ப அதைத்தான் நாங்க போய் பார்க்க போறோம். மற்றபடி இவன் சொன்னதை வைத்துக் கொண்டு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், கேவலமாக நினைக்க வேண்டாம். நீ தப்பா தான் நினைக்க வேண்டாம், கேவலமா நினைக்க வேண்டாம் சொல்றான். கிளியரா சொல்றான். சொல்லுவாங்க கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க சொல்றேன். ஓ நீ கேட்டு நம்ம இது கொண்டாரு அது வீடியோக்குள்ள வட்டி கொடுக்கணும். அவர் ஒரு நல்லவர் கொடையாளி. அந்த அவர்கிட்ட ஒரு சின்ன துண்டு கேக் துண்டு இருந்தாலும் பக்கத்துல இப்ப நாயோட சாப்பாடுக்கு இல்லாம பாத்துட்டு இருந்தா கம்பெனி ஒரு துண்டு கூட கொடுக்க மாட்டான். அப்படியே அப்படியே தூக்கி நாக்கி வச்சுட்டு சிரிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போற மனசுல எனக்கு என்ன கஷ்டம் தெரியும். உன்ன நான் என்று சொல்றேன், நீ துண்டு கேட்கலாம் வந்து அவனுக்கு தான் கொடுக்குறான். அது அவனே நான் என்று சொல்லியிருக்கேன். என்ன பற்றி சொல்லி ஒன்னும் பெரிய கேவலப்படுத்துறது கவலையா இருக்கு அவனுக்கு. இப்பதான் சாப்பாடு சோறு கிடைக்கும். சரி ஓகே. இப்போ வந்து நாங்க முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணிக்கலாம். நிறைய வீடியோல சாப்பாடை பத்தி நான் கைக்கிறதால வீடியோ பாக்குறாங்க அப்படி ஒன்று இல்லைன்றத நிரூபித்து கொள்ளணும். கண்டிப்பா அதுக்கு தனியாக ஒரு பிளாக் போடுறாங்க. அப்ப நீங்க உண்மையிலே வந்து புரிஞ்சு கொள்ளுவீர்கள் எப்படின்னு சொல்லி. நாங்களே சில இடத்துல வந்து பெருமைப்பட்டிருக்கோம். இப்படியெல்லாம் ஒரு ஆள் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா, இவரும் வந்து கிண்ணஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பலாமான்ற அளவுக்கெல்லாம் வந்து நாங்க யோசிப்போம். வந்து அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படி சொல்றோம்னு சொன்னா, காலத்தால வடக்கி சண்டை காலையிலயா சரியா. அதாவது இப்ப ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் காம்பினேஷன் இல்ல சாப்பாடு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்றேன், இப்ப நம்ம பொங்கல் சாப்பிடுறது போனா வித்தியாசமா இன்னொன்று சாப்பிடுவோம் தானே, அப்படி அத காம்பினேஷனே இல்ல. இது சாப்பிட அது வாங்கிறது நல்லா இருக்கும் போல, டீ ஒன்று அடிச்சா நல்லா தான் இருக்கும். அதாவது கொக்கோ கோலா சாப்பிட்டு பெப்சி குடிக்க கூடாது சொல்லுவாங்கல்ல. நான் கொக்கோ கோலா சாப்பிட்டு பெப்சி சாப்பிட்டு டீயும் குடிப்போம். அப்படி ஆள்தான் நம்மளோட பிரச்சனை வந்து கண்டிப்பா நாங்க அவருக்கு கைதானே
ஃபுட் நான் மாறி சொல்லிக்கிறீங்க பலாப்பழம் சாரி பலாப்பழம் கோகோ கோலா அதெல்லாம் சமைச்சிடும் வந்து அப்போ வந்து கண்டிப்பா அவருக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஒன்று ஆரம்பிச்சு கொடுக்க போறோம் நாங்க இதுல உண்மையா வந்து சாப்பிடுறது வந்து எந்த விதத்துலயும் வந்து குறை இல்லை சாப்பிட்டு வேண்டா இவருக்கு வந்து சளி பிரச்சனை இருக்கு தொண்டையில சளி அடிக்கிற பிரச்சனை நைட்ல கொரட்டை அடிக்கிற பிரச்சனை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதனால உண்மையா நிறைய அந்த நைட்ல நாங்க இப்படி தூங்குறோம் அதாவது பெரிய சொல்ல இஞ்சால ஒரு வீக்கர் வச்ச மாதிரி சத்தம் கட்டு கொண்டு இருக்கும் அவன் தான் இவனும் தான் அதே தனி ஒரு பிளாக் இவர் மட்டுமே இல்ல இவர் மட்டும் இல்ல இல்ல உண்மையா அவர் மட்டும் என்ன சொல்லண்டா அவன் இல்ல அப்ப சோறு கிடைக்கும் நான் நித்ரோட டைமே வந்து கிட்டத்தட்ட தாண்டி ஒரு அவருக்கு நைட் வேலை கூட 12 மணி அவனுல தாண்டி நாங்க கேள்வி அதுவும் இவனுல தாண்டி நான் நித்ரோ ஒரு கொஞ்சம் சிக்கலா இருக்கு அப்ப வந்து இதெல்லாம் நைட்ல ஒரு சிரிப்பான் பாரு கூட ஒளிம்பி இருந்து நித்ரோ அப்படியா அது என்ன டிக்டாக்ல ஜோக்குகள் பார்த்து தப்பா நினைச்சிருவேன் வந்து அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன வந்து 24 வயதாகுது நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளையோட காட்சி இல்ல அம்மா பாருங்க அம்மா அம்மா பெருமைப்படுவாங்கல்ல அந்த வகையில வந்து நல்லபடி தான் சொல்லிக் கொள்றேன் என்னை வந்து இந்த இடத்துல வந்து பெருமையா கதைக்கூட என்ன பெருமையா சொல்லக்கூடா இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க நான் தான் சொல்லணும் ஏன்னா நீங்க வந்து கேவலம் ஊத்து தெரியும் அப்போ வந்து நான் சொல்லணும் சரி ஓகே இப்போ உண்மையா வந்து நம்ம பாட்டியை சந்திக்க போகிறோம் பாட்டி மேல என்ன நிலைமையில இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது தண்ணி எப்படி வேலை முடிஞ்சுக்கணும் தெரியல அதெல்லாம் போய் நாங்கள் அப்படி அங்கே போய் காட்டுறோம் என்ன சொல்ல போறீங்களா ஏசி அப்பா சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்ற ஐடியா உங்களுக்கு அப்போ மதிய சாப்பாடு இல்லை நைட்டு சாப்பிடுவோம் சாப்பாடு எப்ப பார்த்தாலும் சோறு ஒரு மணி 11 நிமிடங்கள் இதுக்கப்புறமா தாங்காது பாடி அப்படிதானே பாட்டியோட வீட்டுக்கு முன்னுக்கு நல்லா வளவளண்டு கம்மாயில தண்ணி ஓடுது மூக்கு முட்டை குடிச்சிட்டு குப்பரை பண்ணியா பாடு வீடியோ எல்லாம் முடிய இப்படியோ நீ பாடு போகும்போது தூக்கி எழுப்பிட்டு போறோம் சரி உண்மையில வந்து மழை பெஞ்சிருக்கு இங்க தண்ணி ஃபுல்லா நிக்கணும் இருக்கா காட்டு இருக்கா அப்படி நம்ம போவோம் பாட்டியில விட்டு பொழுது கொஞ்சம் மடங்கி இருக்கு நாங்க வாரம் மட்டும் தெரிஞ்சு மழை பெஞ்சிருக்கு நம்ம எங்க போனாலும் அங்க மழை பெய்யுது என்னடா நல்லவங்க வந்தா மழை பெய்யும் நீ இல்ல நாங்க நல்லூருக்கு தேருக்கு போனாலே மழை தானே அப்போ அது நல்லூர் கந்தன் தேர்ல அதிகமா இருக்கு அதுல வந்து நோமலா இருக்கு இப்ப கிளைமேட் வந்து நமக்கு ஒத்து போகும் அதிக மழை பெஞ்சா நோமலா மழை பெய்யும் சரியா அதிக வெயில் அடிச்சா அது போன கடும் வெயில் எங்கேயோ ஒரு ஆள் கூட எல்லாம் முடிச்சு இந்த வீடு ஓட்டுருப்பாரு பாருங்க நீங்க அப்ப வெயில் அடிச்சு ஆனா இப்ப வந்து மழை பெய்யுது இந்த ரோட்டு தான் கடை மோசம் இப்ப பாட்டி வீட்டுல இருந்து நம்ம ஏதாவது இந்த இங்க விடுவோம்டா பிரசாந்த விட்டு போவோம் போக்கிராக்கி விட்டு போவோம் அதான் நானும் சொல்ல எடுத்தேன் பாட்டிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க பார்க்க வரவங்க எல்லாம் வந்துட்டு பார்க்க வரலாம் பாட்டியா கூடி இது மீட்டப் வைக்க போறோம் பாட்டியை மீட் பண்றவங்க எல்லாம் விருப்பப்பட்டா கமாண்ட்ல சொல்லுங்க நான் பாட்டி மீட் பண்ண விருப்பம் உண்டு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணி போட்டு பாட்டியை மீட் பண்ண விட போறோம் எங்களை தாண்டி பாட்டிக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு மட்டக்களப்புக்கு வர போறோம்னு சொன்னா ஒரு 2 நாளைக்கு முதல்ல வந்துட்டு வீடியோ போடுவோம் மட்டக்களப்பு காந்தி பார்க்ல சந்திக்கலாம் பாட்டி என்று சொல்லி நீங்க வந்து அங்க சந்திக்கலாம் அதே மாதிரி நூறேலியா இதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்றது வந்து எங்களுடைய கேமராமேன் எங்களுடைய கட்டிலம் காலை பிரசாந்த் தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாப்ல. காலைக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஃபேஸ்புக்ல ஏதோ தவறா எழுதி போட்டிருந்தாரு கட்டிலங்காலையாடா கட்டிலம் காலை அவனுக்கு தமிழ் மிஸ்டேக் விடுங்க தமிழ்ல எனக்கு எழுத்து பிள்ளைகள் வந்தாலும் தமிழ்ல மறக்காம தமிழ்ல தான் டைப் பண்ணி போடுறேன்றது பெருமையானங்கடா. நீங்க எல்லாம் இங்கிலீஷ்ல குட் மார்னிங் போடும்போது நான் காலை வணக்கம் மட்டும் தமிழ்ல போடுறேன். அது வரைக்கும் நீங்க அது வரைக்கும் சந்தோஷப்படுங்கடா. இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்ண்டா நீ இங்கிலீஷ் பேசினாலும் தெரியும் தமிழ்ல ரெண்டு தமிழ்ல பேசினா தமிழ் தெரியும். அதான் இங்கிலீஷ்ல பேசுறது தேவையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும். அவன் சொல்ற வெள்ளக்காரனே தமிழ் பேச பழகிட்டான்டா. அப்ப நீ பேச இவன் சொல்றதுக்கு நான் வந்து முன்னுரிமை கொடுக்குறேன். அவன் இப்ப என்ன சொல்றான்னா நீங்க காலை வணக்கம் போடவே குட் மார்னிங் ஒரு நம்மளுக்கு சொல்றான். அதுக்கு நான் உண்மையில வந்து ஓகே சொல்றேன். குட் மார்னிங் போட மாட்டேன். நீ யாருக்கு எப்ப போடுற அதான் நான் சொல்லிருக்கேன்.
யாருக்கு போடுறேன் நான் ஒழுங்குறதே 10 மணி கடைசியா வந்து எனக்கு அவனுக்கு ஒரு சண்டை ஒன்று வந்து அவன் சொன்ன ஒன்று வந்து அப்ப நான் சொன்னேன் சரி உண்மையிலே வந்து அவன் யாரையும் ஓட்டுறான்னு தெரியல அவன் அவன் வாட்டில் கதைக்கிறான் அப்ப என்னன்னு சொல்லி தெரியாது இல்லை அவன் சொன்னான் தமிழ் எடிட் பண்றதுக்கு எனக்கு வேற ஒரு போனை தந்து 2 போன 4 நாளைக்கு வச்சுக்கணும் அதோட விட எனக்கு சரி ஓகே இதுக்கு மேல கேட்டா எந்த புத்தி எனக்கு செருப்பால் அடிக்கணும் நீ வச்சுக்கோ விட்டேன் அதான் நான் சொல்றேன் வந்து வெளிநாட்டுல நல்ல பிள்ளைகள் இருந்தவருக்கா பாருங்க நல்லபடியா கிடைக்கும் நானா தான் சொல்றேன் 100 தாண்டி 1000 ஒரு 1500 வீதம் வந்து ஓகே 10,000 வீதம் வந்து நான் கேரண்டி பண்ணுவேன் என்ன தாண்டி நான் கேரண்டி பண்ணுவேன் அதாவது இந்த பெண்களோட விஷயத்துல நாளைக்கு தம்பி ஸ்பீக்கர்ல கொரட்டை விடுறாப்புல சாப்பாடு குறைய சாப்பிடுறாருலாம் சொல்லி சண்டை பிடிக்க கூடாது அப்படியே இல்லை அதெல்லாம் இல்லை அதுக்கு கேரண்டி பண்ண மாட்டோம் அதெல்லாம் வந்து நாங்க 0 கூட கேரண்டி பண்ண மாட்டோம் நீங்க ஆனா சாப்பாட்டு விஷயத்துல சாப்பாடு இல்ல அந்த பெண் விஷயத்துல வந்து 10,000 வீதம் வந்து ஒழுக்கம் பெண்கள் விஷயத்துல அது சரிதான் கண்டிப்பா வந்து அப்ப வந்து ஒரு நல்ல படியன் தங்கமான படியன் நீங்க வந்து இந்த வயதுல உண்மையிலே வந்து என்ன சொல்றேனே ஒரு லவ் வேணும் வீடியோ பார்த்து அவனே அவனுக்கு பொண்ணு தேடுறான்னு அப்படிதான் சொன்ன நீ யாரா பார்த்தா மச்சான் நீ ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ஏதாச்சும் ஒரு கட்டத்துல கழிச்சு விடுறா அப்ப நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து பாருங்க எனக்கா இல்லாட்டி எங்க சேனலுக்கா இல்லாட்டியும் பிரசாந்துக்கா உண்மையில வந்து நல்லவள் ஓகே நாங்களும் வீரவியில வந்து அடுத்த வீடியோ பிரசாந்த் கல்யாண வீடியோ அப்லோட் பண்ண போறோம் உண்மையா என்ன தெரியுமோ நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க சரியா டேய் நீங்க எடுத்த இந்த லவ் பிரச்சனைகள் கல்யாண பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோல கதைக்கிய உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகளோ இல்ல எதுவும் கல்யாணம் கட்டப்படையில சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்ல ஃபன்னா கதைக்கிறேன்னு என்ன சொல்றேன் இந்த வாலிபர்கள் வந்து என்னத்தை பற்றி கதைப்பாங்க கூட வந்துட்டு இந்த காதல் கல்யாணத்தை பற்றி கதைப்பாங்க கதைக்காம இருந்தா தான் ஏதோ கமுக்கமா இருக்காங்க பிரச்சனை நாங்க அதெல்லாம் இப்படி வெளிப்படையா ஓபன் டைப் நம்ம ஒரு சிங்கிள் நம்மள போல என்ன போலாம் என்ன கதையோட கதையா லொகேஷன் ரீச் ஆயிட்டோம் வித்தியாசங்கள் கொஞ்சம் நிறைய தெரியும் பாட்டில வீடு நம்ம என்னடா ஆனா ஒன்றுக்கும் செட் ஆகல சரி ஒன்றுக்கும் காட்டுறோம் பாருங்க பக்கத்துல எப்படி சொல்றேன் காட்டுறேன் அப்பா இடுப்பெல்லாம் எனக்கு இன்னைக்கு அந்த பயிற்சி நீ எனக்கு இருக்கிற பயிற்சிக்கு இந்த பயிற்சி தான் எனக்கு உடற்பயிற்சி செஞ்சாதான் சரியா நட ஸ்டைலே மாறி எடுக்காடா கால் வீட்டை போய் காலையில் ஒன்று விவாச கூட்டி உடுப்பு கழுவி போட்டு அம்மாவுக்கு தேங்காய் அருவி கொடுத்த வேண்டாம் உடம்புலாம் நல்லா அரிக்கும் அது நீ செய்யறிய முதல்ல அம்மா ஒரு காலத்துல செஞ்சவன் ஆனா இப்ப செய்யறான் அம்மா காலையில் நோவுது உடற்பயிற்சி செஞ்சு நிறைய அம்மம்மா பாட்டின்ற வீடு அது என்ன இது இல்ல உங்களோட வீடு என்ன இல்லையே நாங்க பார்த்த தெய்வான பாட்டியோட வீடு இது இல்லை முறை குறுக்கால ஓரடா குறுக்கால ஓர நட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு பாப்பீங்களா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த காலையில் ஒலிம்பி உடற்பயிற்சி செஞ்சால கால் ரெண்டு நோவுது நாய் அடிக்க போ ஏலா என்ன பெரிய அடைஞ்சாச்சுன்னா நெருப்பறி அதுல குடுக்காத நீ வாங்கி மறையில பாட்டி பேராண்டி என்ன சொல்லி வராப்புல தெரியுமோ வலது கால எடுத்து வச்சு இனி வேலி வா ஏலாதான் அதாவது சரி குறுக்கால வாங்கி வர வலது கால வைக்கிற இடது கால வைக்கிறோம் ரெண்டு காலை தூக்கி வாயிரும் ரெண்டு காலை என்ன சவுண்ட் வரான் குரங்கு புத்தியை காட்டிதான் மாட்டி அது இங்க நட போட்டு சிகரத்திலேறி என்ன மாதிரி மலைக்கெல்லாம் என்ன சொல்லுது சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம்னு சொல்லணும் சொல்லுங்க நன்றி நன்றி என்னதுக்கு நன்றி என்னதுக்கு நன்றி என்னதுக்கு நன்றி என்னத்துக்கு நன்றின்னா இவ்வளவு காலம் இருந்த நேரம் ஒருத்தர் இந்த வேலி போட்டு தர்றதுக்கு ஆட்களே இல்ல வாலிப வயசுல ஒரு பெண் இருக்கான்னு சொல்லி இந்த அரசாங்கம் நம்ம மேல கருணை பட்டுச்சா பாருங்க ஒரு வேலி கூட போட்டு தரலையே
அப்படியா? அதே நேரத்துல நீங்க இந்த வேலையை போட்டு என்ன எப்படி ஒரு ஒரு ஜீவன் இருக்குதுன்னு நினைச்சு பாத்தீங்க இல்லையா, அதுக்கு முதல் கண் வணக்கம். அதான் இப்ப கலாட்டி போறோம் ஒரே போட்டு சாடிக்கிறானுங்களே தெரிஞ்சு பாட்டி மேக்கப் கூட்டின மாதிரி. ஆமா இல்ல என்னது கலரு ஐயோ பவுடர் ஆகி முகத்துல லிப்டிக் அடிச்சியா லிப்டிக் எல்லாம் கதிர வேண்டாம் என்னன்னு சொல்லி சொன்னா காலையில உடற்பயிற்சி செஞ்சே நான் கிடையாது உடம்பெல்லாம் என்ன கொஞ்சம் புல்லு கொத்திட்டு போகலாம்னு தான். மண்பட்டியை மட்டும் தந்தீங்கடா சரி, இதுல இது இருக்கு எல்லா இதெல்லாம் பத்த வைக்கணும், அதெல்லாம் சரிக்கு தேஞ்சி குத்திட்டாங்க. இந்த கொல்லி வெட்டுற வேலையில் என்ன இருக்கா இப்ப நான் வந்து பாட்டி கடும் உஷாரா இருக்கேன். என்ன வேலையணும் வெட்டணும் தரதிக்கணும் குத்தணும் அப்படி இங்க மடு தோன்ற வழிகள் இருந்தா புல்லுகள் தாக்குற வழிகள் புள்ளிகள் சறுக்கிற வழிகள் இருந்தா எல்லாத்த விட இந்த கிணற பாருடா தண்ணி போய் அங்க முடிஞ்சுதா தண்ணி அங்க போய் தண்ணி இல்லையோ தண்ணி இல்லையோ தண்ணி இந்த கலங்கி போச்சு கலங்கிட்டு போய் அங்க நல்லா அடைச்சிக்கிறேன் இங்கே குட்டி இது அப்பயே போட்டுக்கிற குட்டியோ பாட்டி அது பொட்ட குட்டி அதுல போட்டுக்கிற குட்டியோ அதுண்ட ஓடுது இங்க ஓடியா ஓடியா கிணறு சரியான படானா போச்சு மகன் இறங்கி பாக்கட்டும். லூசு பண்ணா விடுங்க விடுங்க செத்து தொலைட்டு விடுங்க விடுங்க பாயிட்டனா எவ்வளவு காலம் இருக்கும் பாட்டி 35 அடியடா 35 அடியா இது உருட்டுங்க உருட்டெல்லாம் உண்மையே தான் சொல்றேன். இறங்குனமுண்டா இப்ப இடிஞ்சு கொட்டுன தண்ணீர் கூட தண்ணியை போட்டு இறைச்சி போட்டு தான் கிணறு கட்டி எடுக்கிறாமே சுத்தி பாருங்க அந்த மாதிரி வேலி அடைச்சிருக்கீங்க தம்பி. நாங்க சின்ன ஒரு குழா கிணறு அடிச்சு விட்டோம்டா கரைச்சல்ல. இந்த கிணறு கட்டுறதுக்கும் அந்த குழா கிணத்துக்கும் நான் சொல்லட்டா என்னன்னு சொல்லி அந்த குழாய் பதிப்பாங்க தெரியுமா பெரிய கம்பி வச்சு அது ஒன்றும் செய்யாது. அதுக்கு என்ன செய்யணும்டா இது எல்லாத்தையும் இறைச்சி போட்டு பறிச்செல்லாம் பதிக்கலாது. அந்த அச்சு இருக்கு, அச்சை கொண்டு வச்சு இதுக்குள்ளே அவனை கொட்டி செய்யணும் அப்படின்னு சொன்னான். பாப்பம் அதில் என்ன விளக்கம்ன்றது பாப்பம் வந்து பாப்போம். இதை தான் காட்ட வந்து நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா வேலையை முடிஞ்சு நாங்கள் இது சம்மந்தமாக வந்து எங்கள்கிட்ட அதாவது இது நிறைய தினம் வந்து இது வந்து யார் செஞ்சது எவ்வளோக்கு செஞ்சது எவ்வளோ பட்ஜெட்டில் முடிஞ்சதுன்னு சொல்லி ஒன்றுமே நாங்கள் இன்னும் சொல்லலை. அந்த சேனலில் வந்து வரப்போகிற அடுத்த வீடியோ என்ன வாட்டி அடுத்த வீடியோ யார் என்ன செய்தாங்க அப்படிங்கறத தான் சொல்ல போறோம் வந்து. சரி பாட்டி நீங்க அந்த ஏதோ நகவுண்டு வீடு வச்சுன்னு சொல்லி சொன்னீங்க, எவ்வளவு வச்சுனீங்க? அது 19 வச்சேன்டா. அதுல 10 கிடந்தது தானே, நான் அங்க ஒரு ஆள்கிட்ட மாறி வச்சிருந்தேன். அந்த 10ஐயும் வந்து டக்குன்னு கேட்டுட்டாங்க. அப்ப நான் பிறகு கடன் தந்தவங்க நான் உங்களை நம்பித்தான் இருந்தேன். எனக்கு பிள்ளைங்க வந்தா தருங்க, சாப்பாட்டுக்கு எதுவும் தராம போக மாட்டானுங்க, தந்தா நான் உங்களுக்கு தாரேன் தாங்கன்னு வச்சிட்டு இருக்க. இப்படித்தான் சாரியெல்லாம் எடுத்துட்டு வெளிக்கிட்டுக்கிட்டு இருக்கேன். அவை வந்து காசை தாங்காயாமான்னு கேட்க நான் கொடுத்துட்டேன். இப்ப 19க்கு அப்படியே கிடக்கு புதுக்குடியிருப்பு அடவு கடையில. ஓகே, நம்ம அதை மீட்கல் பண்ண பார்ப்போம். வந்து உங்களுக்கு ஒரு இது வருங்காலத்தோட இதாக இருக்குண்ணே. இப்போ என்ன பட்ஜெட்டில் வந்து பாட்டி நாங்கள் அதை என்னென்ன செய்ய முடிஞ்சோ நாங்கள் அதை செஞ்சு நாங்கள் இதை தாண்டி வந்து இன்னும் உதவி செய்ய போகிறது வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து இந்தியில் சொல்ல இல்லாது அதில் சொல்கிறோம். மற்ற சேனலில் நாங்கள் வந்து சொல்லுவோம். அதை நாங்கள் இன்றைக்கு இல்லை மறுநாள் நாளைக்கு வர போகிறோம். இன்றைக்கு வந்து உங்களோட வீட்டை பார்க்க வந்து நாங்கள் பார்ப்போம். நல்ல வெயிண்டில் அடிக்கிறது கல்யாணம் ஏதாச்சும் நடக்க போகுதாக்கும். கல்யாணம் யாரோட நடக்கிறது அப்படின்னா போய் கிண்டி எடுத்துட்டு வாங்க. கிண்ட மாட்டீங்க சாம்பல். இவருக்கு யாருக்கு உங்க பேரண்ட கல்யாணம் நடக்க போகுது? பேரண்ட கல்யாணம் பேரண்ட கல்யாணம் நடக்காது. அதானே பேரண்ட கல்யாணம் கேரளாவுல. கடவுளே, இந்த கேரளாவுல யாராச்சும் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உனக்கு யாராவது பார்த்து கொடுங்க. கிளையாணம் பரவாயில்ல, புண்ணியமா போகுங்க. இவன் தொல்லை தாங்கல கிடக்கு பாட்டி. எனக்கு கேரளால கல்யாணம் முடிக்க போறான். ஐயோ வேணாம், தெரியாது. மலையாளம் மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தான், சும்மா படிக்கிறோம் கதைப்பா. கூடுறான் சைட்ல பார்த்து போட்டு கதைக்கிறோம் வந்து என்ன தேதனை வச்சுக்கல. விளாம்பழம் கிடக்கு தம்பி. போனது நான் தான் வேண்டிட்டு போனேன். ஒரு துண்டு சாப்பிட்டேன். அவன் 2வது அங்க போற அவன் சிரிக்கிறான். அவனும் சாப்பிட இல்ல. அப்ப ஆறு சாப்பிட்டுருப்பா
ஏன் அவனை பாக்க என்ன பாக்க சந்தேகமா பாக்க அவனை சொல்லல இப்ப. என்னன்னு சொன்னா, நானும் சாப்பிடல, அவனும் சாப்பிடல. நான் வந்து நீங்க அவனை பார்க்காதீங்க. அதை சொல்றது நான் சொல்ல போறேன். இப்போ வந்து நான் சொன்ன உடற்பயிற்சி செய்யறேன்னு சொல்லி கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்றேன். அப்போ வந்து நைட்ல வந்து பழங்கள் தான் சாப்பிடணும். இவ்வளவு பழம் வாட்டி அப்ப நைட்ல வந்து இந்த பழங்கள் சாப்பிடணும்னு சொல்ல. அப்ப நீங்க அந்த விளாம்பழத்தை தான் உடைச்சு அப்ப அதுல 2 அமௌண்ட் தானே இல்லை மிச்சம் எல்லாம் வந்து அந்த என்ன உள்ள பூஞ்சி நாங்கள் கட்டின இருந்து இல்ல இது இப்ப நல்ல பழம். இப்ப எல்லாம் நல்ல பழம். அப்போ ஒரு 2 வாங்கி இது நல்ல யாரோட வணக்கம் அப்புறம் கத்தி அந்த இப்படிதான் போன சொல்லி கத்த வச்சாலும் என்ன கம்மி மிஞ்சி கிடக்கு மிஞ்சின அடிச்சு விட்டுக்கலாமே நெருக்கி. அது நெருக்கி அடிப்போம் பட்டியை சுத்தி இந்த இத கிணறு நீங்க என்ன மாதிரி செய்யறீங்கன்னு பார்த்துட்டு கவலைச்சு விடலாம். கம்பி ரோட் கொஞ்சம் மிச்சம் பட்டிருக்கு. ஆணிகணி ஏதாச்சும் மிச்சம் பட்டதா? இல்ல ஆணி கொஞ்சம் மிச்சம் பட்டிருக்கு. வேற என்ன வெள்ளை கொஞ்சம் எடுத்ததுல ஒரு கொஞ்சம் கிடக்கு. அதை நான் கலந்து போட்டு உள்ளுக்கு அடிப்பேன். வெளியில இது அவங்கள அடிச்சாங்க. இது வெளியே என்ன சமைச்சல் வடியா வேலி வேலை செய்தவங்க வெளியே தான் அடிச்சாங்க. கரைச்சது கிடந்தது இதெல்லாம் நான் தான் அடிச்சேன் பாரு. எப்படி வேலை பாத்தியா? என்ன பெரிய கொந்தாய் கொந்தாய் வேலை பெரிய அம்மையா கட்ட தூக்க இல்லாம இப்படியே உண்மையிலே அதை நான் அவருக்கு சொல்லி கொடுக்கணும்னு இங்க வந்து வேலி போடுறதே கஷ்டம். ஏன்டா வளர்ச்சி வந்து கிரவல் அது கிட்டத்தட்ட நிறைய நாள் மெனக்கட்டவங்க வந்து அதுக்குரிய அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுத்தனாங்களா. அது ஒரு பெரிய அமௌண்ட் தானே வந்து நாங்கள் அதை என்னன்னு சொல்லி. அதை விட 2வது என்னன்னா இந்த கிரவலுக்கு அவங்க கிடங்கு கிண்டுனது பெரிய காரியம். ஈஸியான நான் தண்ணி ஊற்றி 2 நாள் கொஞ்சம் தோணும் அமௌண்டா இன்னும் கொஞ்சம் தோணும் 5 நாள் வேலை முடிஞ்சு வந்து தோண்டிக்கிறாங்க. 5 நாள் மடு தோன்ற வேலை மட்டும் முடிஞ்சிருமாட்டடா. ஆனா ஒரு மடு 4 நாள் தானே அவங்களோட வேலை. 4 நாள் தானே. அப்ப 8.5 கூலியோ என்னன்னு சொன்னாங்க. 8.5 கூலியா? ஆட்களோட கணக்கு சொல்லி இருக்காங்க. எத்தனை பேர் மொத்தம் வந்து வேலை மொத்தமா விக்கிய தான் கேட்கணும் என்ன மாதிரி. அவரை கூப்பிடுறோம் ஃபுல்லா வந்து கணக்கு முடியாது என்ன. அப்ப மனோதா கேம பிட்டு 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 கோதி மனோது ஓதி சம்போலே சம்போலே போல் சம்போலே එනං හරි සුපිරි කේම තමයි මං කන්න බෑ. ඇයි මට අල්සර් තියෙනවානේ. කන්න බෑ. කොටක් අල්සරේ. බත් විතරයි තමයි. බත් විතරයි බත් එකට කිරිබත් කන්න පුළුවන්. කිරිබත් එකේ සම්බලක කන්න බෑ. අපේ චෝර මට ජාවුද? කිරිබත්. කිරිබත්. පාල් චෝරෝ. නැතන් කිරි ඉතින් බත් තියෙනවා නම් උදේට කේම හොඳයි. තේරුණාද? තේරුණා. මේ නම් අවුලක් නැහැ. அடிச்சிருங்க பைத்தியம் முத்திது பாட்டி பைத்தியம் முத்திது மலைக்குள்ள திரிஞ்சு புத்தி பேரழிச்சு போயிட்டு இவன் எல்லாம் மேய்க்கிறது அவனே நல்லா இருக்கானே மேய்க்கிறேன்னா அந்த பைத்தியம் பார்க்கவே அடிக்கிறாரு என்ன பாத்தியா பாத்தியா அப்ப அவனுக்கு அடிச்சாண்டா சமாதானம் போடுறாதே 2 பேரும் சமாதானம் வெள்ளக்கொடி ஆட்ட போறோம் வெள்ளக்கொடி அடிப்படி படுறான் பாட்டி சரி இப்ப என்னடா உங்களுக்கு தண்ணி அள்ளி தரதான் வந்து குடத்தை கொடுங்க அவன்ட்டு 3 குடத்தை எங்க தண்ணி வேணாம் தண்ணி அல்ல வேணாம் அள்ளிட்டு வந்துட்டேன் தண்ணி எல்லாம் தண்ணி எடுத்து இவ்வளவு பெருமையா காய்ச்சி கொண்டிருங்க அவனை பத்தினா 3 குடம் முதுகுல தூக்குவான்றேன் நீங்க கொடுக்காம வேலையே இல்லாம காலையில நைட்டில ஒன்று துள்ளி குதிக்க என்ன உடம்ப குறைக்க போறாங்க நீங்க இதை கொடுத்தாலாச்சு வேலையும் நடந்த மாதிரி உடம்பையும் குறைச்ச மாதிரி கேமராமேனு அது பிரச்சனை இல்ல சொன்னா சாப்பாடு வர மாட்டானியல் நமக்கு எதுக்கு வம்பு நீ மட்டும் ஏன்டா கதைக்கவே மாட்டேங்கிற அவன் கதைப்பாங்க படி சொன்னாங்க கதைக்கிறது சாப்பாடு நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு லவ் மேட்டர்ல ஒரு புல் ஒண்டையே மாத்தி போட்டு அண்டையில இருந்து வாய் மூணு வந்தா இதுவரை இந்த ரக்கா இல்ல இனி அந்த புள்ள வாயை திறந்து இந்த முடியலாம் பாருங்க அப்படி வட்டி கேட்டா காதல் தோல்வியா என்ன எல்லாம் விட இதெல்லாம் காதல்ல தோல்வி விட்டா வேற ஒரு காதல் இல்லையா
காதல் போனா என்னடா இந்த பாட்டு தெரியல திரிசா இல்லைன்னா நயன்தாரா அதான் ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்கே தர்ம மாட்டான். அதால வந்து இப்ப ஒரு புள்ள ஏமாத்தினாலே அடுத்த பிள்ளைய கட்டுறது விஷயம் முடிஞ்சு. நல்ல பழக்கம் தான். அது நல்ல பழக்கம் இல்லையா? அப்ப அந்த புள்ள அணையா அப்ப அந்த முடியும். பிள்ளை ஏழாவதுன்னா நீ என்ன செய்வ? எல்லா நேரமும் இப்படி இருந்து போறோம் பாத்து என்ன செய்யுது. அந்த பாவம் கிடக்கு. பிள்ளைக்கு ஒன்றை பேராட்சி வைக்கும்ல, அதுக்காக வேண்டிதான் அவன் கட்ட பிரம்மச்சாரி. அப்படி இல்லை வாடி என்னடா அவனோட உண்மை காதலை வந்து காட்ட போறேன். அஞ்சு எப்படி சோகத்தில் அழுறாங்க. நாங்கள் சொன்னதில் வந்து நீங்கள் பொய்ய நினைச்சுவீங்க. பிரசாந்த் அம்மா பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து உண்மையிலே வந்து கவலைப்படுறாங்க. வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, இவனுடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு. குழப்பம் என்ன? ஆட்கள் சரியான சரி வாட்டி எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம் முறை எப்படி போகுது? வாழ்க்கையெல்லாம் பரவாயில்ல, கடவுளை இன்னும் நீங்க இருக்கீங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. அன்றைக்கு போய் ரமணிட்ட கொஞ்சம் சாமான் வாங்கினேன், போட்டாரா? எனக்கு இன்னும் போடல. அப்ப நான் பாக்குறேன். நீங்க பாருங்க, சாமான் பண்ணுங்க, பிரச்சனை போடுறதுலாம் நான் கழிச்சிடுவேன். என்னண்டா அரிசி இல்லாம போச்சு, அரிசி வாங்கினேன். எங்களுக்கு வார நிவாரணம் வரையில வார மாசம் தான் வரும். 5 கிலோ அரிசி, சீனி, தேயிலை, கொஞ்சம் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வந்தேன். பில் என்னட்ட கிடக்கு தர்றது. சரி நம்மளோட பிள்ளை தானே எல்லாம் செய்வார். நாங்க இப்போ வந்து என்ன கேட்க வந்த கேள்விண்டா சரியானே. இப்போ வந்து நம்ம உங்களோட ஏரியாவுக்கு போகிறோம், கண்டினியூ ஏரியாவுக்கு போகிறோம். நீங்கள் உங்களோட ஏரியாது அப்போ கொஞ்சம் நாவலப்பட்டி போவோம். அப்போ போவோம். எப்போ போவோம் உங்களுக்கு திட்டம்? நீங்கள் சொல்லுங்களேன். அப்போ உங்களோட ஃப்ரீண்டா நாங்கள் அதுக்கு எதுவுமே செட் பண்ணி எடுப்போம். உங்களை கொண்டு காட்டணும், உங்களோட ஏரியா கொண்டு காட்டணும். அதுதான் நானும் ஆசைப்படுறேன். எனக்கும் முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. நாவலப்பட்டிலையா? நாவலப்பட்டிக்கு இறங்கி நம்ம பெஸ்டோல் போகணும். பாட்டி பழைய காதலனை சந்திக்க போறாங்க. சரியா உண்மையா எங்களுக்கு அங்க காதல் இல்ல. நீங்க சொன்னே சிரிச்சிருக்கீங்க. அப்ப லவ் பார்த்திருப்போம். சரி இப்போ உங்களோட இளமை பருவத்தில் வந்து உங்களை யாரை சைட் அடிச்சா? இப்போ இந்த எத்தனை பேர் சைட் அடிக்காங்க வீடியோவில்? அப்போ முதல்ல இப்போ எத்தனை பேர் வளைஞ்சி எரிஞ்சிருப்பாங்க? அப்படி தெரியவே எங்கட அண்ணர் விட மாட்டார், அடி கொல்லுவான். அண்ணர் விட மாட்டார். எங்களை போல நிறைய மன்மதுங்க லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணு லூசு பையன் பின்னாலதான் லூசு. ஒரு நாளும் சுத்த மாட்டான். அப்படி வரல. அப்போ எத்தனை வயது கல்யாணம் முடிச்சுனீங்க? நான் கல்யாணம் முடிக்க 16 வயது. 14 வயது கல்யாணம் முடிச்சா 6 ஆகுறாங்க. 16 வயதுல சைட் அடிக்கிறாங்க. 25-30 வயதுதான் இப்ப கல்யாணம் நடக்குது. அது காரணம் என்னன்னா எங்களுக்கு சொந்த மாப்பிள்ளை. இவரு எங்கட பிள்ளையோட அப்பா வந்து சொந்த மாப்பிள்ளை. அவர் மாமனாரோட பிள்ளை, நான் அத்தையோட பிள்ளை. அப்ப வச்சிருக்க மாட்டாங்க கனகாலத்துக்கு. அவர் பள்ளிக்கூடம் படிச்சு அவரோட படிப்பு முடிய அம்மா பார்த்துச்சு, ஒரு பிள்ளை தானே நெஞ்ச வச்சு என்னதான் செய்ய போறோம்ட்டு கல்யாணம் கட்டி அங்கேயே வச்சிருந்தோம். கொஞ்ச நாள் இருந்தோம். இவரு கூலி வேலை செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. பிறகு பார்த்தாரு, சரி இங்கே நாங்க இங்கெல்லாம் வந்து கூலி செஞ்சா அவ்வளவு தெரியாதானே, அவரோட படிச்சவங்க கேவலம் பண்ண மாட்டாங்க தானே. இருங்க ப்ரோ, நீ பெரியாக்கள் நாங்க நிக்க அது பரவாயில்ல. இருக்கா 16 வயசுலே தெய்வானைய முருகனுக்கு கொடுத்து பிபிபி டுண்டும் தான். சரி அப்ப எப்ப போவோம் நம்ம உங்களோட ஏரியாவுக்கு? வாரம் மாசம் எத்தனை நாள் தருவீங்க எங்களுக்கு? இப்போ உங்களோட ஆகெல்லாம் விட்டுட்டு போறேன்டா. என்னண்டா பின்னேற ஒருக்கா எனக்கு எடுப்பியா, கோல் எடுப்பையா? சரியா, நீங்க எங்களுக்கு மேக்சிமம் இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போய் வாரத்துக்கு வேண்டியிருச்சுன்னா ஒரு 3 நாள் ஆச்சுது. 3 நாள் மேக்சிமம் 3-4 நாள் ஆச்சுது. 4ஆவது நாள் கொண்டு விடுவோம் உங்களை இங்கே. 3 நாள் காணும் தானே. போறது ஒரு நாளும் பாரது அங்க ஒரு நாள் தங்கி அங்க எல்லா இடமும் கொஞ்சம் போய் பார்த்து மற்றது அடுத்த நாள் நாங்க பின்னேற 7 மணிக்கு வெளிக்கிட்டோம்டா இங்க விடியமனுக்கு வந்துடலாம். அது உங்க ஊரு ஒரு ஊரு. இனி மட்டக்கிளப்புல இருக்கிறவங்கள்ட பேன்ஸு, ட்ரிங்கோவில் இருக்கிறவங்கள்ட பேன்ஸு, களுத்துறையில இருக்கிறவங்கள்ட பேன்ஸு, சம்மாந்துறையில பேன்ஸு எல்லாரும் பார்க்கணும். நம்ம அப்படின்னா இப்படியே போய் கண்டினியூ போய் அப்படி அங்கிருந்து மட்டக்களப்பு போய் மட்டக்களப்புல எங்களை வீட்டுலாம் சுத்தி அடிச்சு எங்களோட ஊர்லாம் சுத்தி அடிச்சு இப்போ அங்க இருந்து யாழ்ப்பாணம் வந்தவங்க என்ன சொல்றது, ஆடல எங்க கொடுக்கணும் ஆடு பாதுகாக்க இப்ப இந்த அப்பா இங்கதான் நிக்கிறாரு. அப்ப அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போவோமான்னு கேக்குறேன். ஒரு புதாள் வந்து நிக்கிறான்ல ஒரு பொடிய, இந்த அங்க அது பட்டிக்கல.
ஆடை சொல்றீங்க, ஆடை சொல்றீங்க. ஓ மே எப்பது 3 நாள் ஆகுது. 3 நாள். என்ன கலரு? வெள்ளை. எந்த நாடு? எந்த ஊரு? 20 நேரத்தோட குட்டி போட்டு நேரத்தோட 2 பேர் போட்டாங்க. கடைசி நான் சொன்னேன் இல்ல 3 நிக்குது. அதுல ஒரு வெள்ளை, அந்த வெள்ளை எடுங்க பாப்போம். புது வரவ பார்க்கத்தான் இருக்கு. நீங்க எல்லா வரவையும் காட்டுறீங்களா? நான் ஒரு நாளும் இந்த இதுகள் வைக்கல பாட்டி கட்டி எங்களுக்கு என்ன கவனிப்பு ஒரு சக்கரை கட்டி, ஒரு அக்கறை கட்டி, இல்லன்னா ஒரு கற்கண்டு. கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்களே. கக்கண்டு இங்க பாரு நிக்கிறா. என்னதான் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அடி மண்டையோட உண்டு. 3 நாள் தானே வாங்கி வளர்க்கணும்னு விருப்பம் எனக்கு வந்தாலும் அங்க மேய்க்கிறேன். அங்க மேய்க்கல நம்மளே மேய்க்கிற ரெண்டு நாயை வச்சுட்டு கத்துறாள் அந்த அம்மா. இதை எங்க வச்சுட்டு சாடிக்கிறான். ஆடையை வாங்கி விட்டா சரி. அப்ப இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு படி 6-7 பேர் நிக்கிறாங்க. 2 பேர் நிக்கிறாங்க. இப்ப என்னன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி வெளியில போவோம். எத்தனை நாள் பாட்டி வந்து வழியில அனுப்புவேன்? அவருக்கு 1 மாசம் செல்லணும். ஒரு மாதத்தால 1 மாசம் போனதுக்கு பிறகு இந்த நேரத்துல வாதாரி அவையும் 1 மாசம் போகணும். அவர் ஒரு மாதிரி போவாரு, நான் தான் விடுறது இல்ல. என்ன கேட்டா தேங்காயா? இந்த தேங்காய் கட்டணும்டா, நான் ஒரு கண்ணு உருப்படாம. அதுக்கு யாரு இங்க வந்து பாக்குறது? இங்க வந்தா தொட்டில பார்த்தாலே கண்படாது பாட்டி. இல்ல அது சொல்றதுதான் தம்பி. அப்படி இந்த உள்ள சனத்துண்ட ஒரு எரிச்சல்ண்டா கேட்க மாட்டேன். எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை. நான் சொன்னேன் தானே, கிட்ட இருந்தா அந்த பாட்டி இப்ப அந்த வீட்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு பாக்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சம்பந்தம் எல்லாம் இருக்கு. இப்ப வந்து வடிவா இருக்கு பாட்டியோட வீடு. நாங்க வந்து என்ன கிளீன் பண்ணி விடுங்களா? அதுக்கு தாண்டா உன்னைய கூட்டி வந்தது. வெள்ளம்பு பெருகும் தானே. நல்லம்பு பெருகும். வெள்ளவு அடைச்சா வெள்ளவு வச்சுக்கொள்ளலாம். அதுக்குதான் உன்னை விட்டுட்டு போறோம். பிஹெச் வேலை செஞ்சீங்களா? குப்பை காடை பாத்திர வாட்டி இப்படி கதைக்காங்க பாட்டி கதைங்க. நீங்க பாட்டியா எடுத்து குமிச்சு இதே வச்சு கொள்ளுங்க. என்ன சொன்னா, இப்ப வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் வார டைம் எல்லாரும் வந்து 1 day 2 டேன்னு சொல்லி உங்களோட ஸ்டே பண்ணி உங்களோட வாழ்க்கையை பாக்க போறாங்களா? நாங்க வந்து இப்ப இது நடத்த போறோம். என்ன பாட்டியோட வந்து யாரா நிக்கிறேன்னு சொல்லிச்சோம். ஐயா பாட்டியோட வந்து நீங்க இப்போ ஒரு நாள் நைட் வந்து இரவு வாழ்க்கை வந்து இப்படி நாங்க வாழ்ந்து பார்க்க போறீங்களா? இப்போ வந்து பாதுகாப்பு நாங்க கொடுப்போம் உங்களுக்கு. வந்து எங்கள போல வந்து யானைக்கு எல்லாம் நீங்க பயப்படுறீங்க. காட்டுக்கு மேல நீங்க கோழி அங்க என்ன பாய் குரங்கள் தான் காட்டுக்கு மேல வருதுன்னா கோழியும் வருது. சரி, அப்ப வந்து இப்ப யாராச்சும் வந்து நிக்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க பேக்கேஜ் அறிமுகப்படுத்த போறோம் எவ்வளவு சொல்லி. அதை நீங்க இங்க வந்து நீ ஹபானாவெல்லாம் வந்து அடிச்சு பாட்டியோட வந்து கைச்சிருக்கலாம். பாட்டியோட லைவா வந்து கதைக்கலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். வந்து இடத்துல வந்து தீனா மூட்டலாம், இடத்துல வந்து சமைக்கலாம். ஆனா இப்ப உண்மையில வந்து நீட்டா இருக்கு பாட்டியுமே வந்து இந்த வெளியே அடைச்ச ஒரு உண்மையா நீட்டா இருக்குன்னு நான் திருப்பியும் சொல்றேன். உங்களுக்கு தான் நான் கடவுளுக்கு முதல் கண் வணக்கம். எங்களுக்கு நாங்க சும்மா கொண்டு காட்டுறோம் அவங்களே. எங்கட ஆசைக்கு வளர்ச்சி கொஞ்சம் தள்ளி கமுக மரம் கொஞ்சம் நட்டு விடுங்க. கமுகு நேத்து அங்க பாக்கு போன இடத்துல 2 சின்ன கண்டுல ஒரு முளைச்சு. நீ பாட்டி சொல்றேன். அடே நான் இதுக்குள்ள தோட்டம் ஒண்ணு செய்துதான் கொஞ்ச நாள் ஆடையும் பார்த்து அந்த தடியல் ஊண்டி இருக்கேன். என்னத்துக்கு சும்மாவா பார்த்து செய்ததுதான் அப்படி இப்படிமா சமைக்கிறது. ஒரு உதவி இல்லைண்டா அது உண்மை அதுதான். பொய்ய சொல்லி மற்றவட்ட உதவி வாங்குறது தெய்வானையா இருக்க முடியாது. அதான் எனக்கு இன்னைக்கும் வயசு தான் போயிருச்சு, என் தைரியம் போகல. இன்னைக்கும் நான் எதை செய்யணுமோ அதை கட்டாயம் செய்து கொள்வேன். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை தான் எங்களுக்கு வேணும் பாட்டி. மற்றவங்க தருவாங்க, ஐயா அவங்கள்ட்ட போய் இன்னைக்கு மாறிக்கொள்ளலாம் நாளைக்கு அப்படி இல்லை. 7 மண்டா அந்த தொழில் செய்ய 7 மண்டா கட்டாயம் செய்வேன்.
எனக்கு என்னமோ புரட்சி தலைவரை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு தாயி. எப்படி கதை பாத்தீங்களா? உண்மையை வந்து பாடி சிம்பிளா வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் வந்து கழிச்சிட்டு போயிடுவா, ஒரு லைன் வந்து கழிச்சிட்டு போயிடுவா. ஆனால் அதுக்கு பெரிய நிறைய அர்த்தங்கள் இருக்கு வேணா பாட்டி. நான் இப்போ நான் சொன்னேன்ல, உங்களை போல ஒரு பெண் பிள்ளை ஒன்று வேணும், என்னதுக்கு தெரியுமா? உங்களோட கமராமேனுக்கு கல்யாணம் முடிச்சு வை. உங்களை மாதிரி ஒரு லட்சுமிய சீச்சி தெய்வானையத்தான் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம். கிடைக்க மாட்டா, கிடைக்க மாட்டா. தெய்வான் என்றால் ஒன்றுதான். உண்டுதான். அப்ப முருகனுக்கு பக்கத்துல இருக்கிற அது வள்ளி. வள்ளி தெய்வானே? ஓ, வள்ளி தெய்வானே. அப்ப அதுல ஒரு தெய்வானே நீங்க? அதுல ஒரு தெய்வானத்தான் நானு. வள்ளி முருகனை வேணும்னு தவம் கிடந்தபடியா தான் இந்த முருகன் வள்ளிய திருமணம் செய்தது. அது கூட இல்லையா வாடி, 2 கல்யாணம் வருது. அது பரவாயில்ல, 2 கல்யாணம் பண்ணாலும் வச்சு பாப்பாரு. பாஞ்சாலிக்கு கூட தான் 5 கணவரான் தெரியுமா? எனக்கு தெரியாது. வந்து முருகனுக்கு 2 கல்யாணம் கழிப்படியே. அப்ப நம்மளும் 2 கல்யாணம் கட்டலாம், பிரச்சனை இல்லை. கட்டணும். 2 பேரும் கண் கலங்க கூடாது, 2 பேரையும் வச்சு பார்க்கணும். கட்டுற ஒண்ட கண்களமா வச்சுக்கணும் முதல்ல. அதானே ஒன்றுக்கே வழியிலையா இல்ல 2 வேற வாங்க. என்ன பிறகு வந்து சாப்பிட்டே இல்லை, சமைச்சே சாப்பிட்டு புட்டு தான் வச்சிருக்கேன். கறி மீன் கரணகான இல்லடா. அன்றைக்கு வற்றாப்புல அடைய எல்லாரும் வற்றாப்புலைக்கு போறாங்க. நீங்க போகலையா? நான் போகல சாமி. நான் இல்ல சாமி, நான் கோயில் குளம் போக மாட்டேன்டா. எந்த கோயிலையே 99ஓடய அனுப்பிட்டேன். உங்க கணவரை சொல்லுங்க. இனி எனக்கு ஒரு கோயில் வேண்டியது இல்லை. என்ன பாட்டி பதில இப்ப இந்த கோயிலுக்கும் போற இல்லையா? நான் இந்த பக்கத்துல பிள்ளையார் கோயில் அங்கேயே போக மாட்டேன். பாத்தியா வீட்டுக்குள்ள கோயில் இருக்கு தானே, இதை விட கோயில் எனக்கு என்ன வேணும்? சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. பாட்டி இதுதான் தேவை எங்களுக்கு. அதான் இப்படிதான் அந்த தெரியுமா பிள்ளையார் முருகன் கதை இருக்கு. அந்த உலகத்தை சுத்தி வர்றதுக்கால பிள்ளையார் வந்து அவங்களை சுத்தி வந்தாங்க. வந்து விளாம்பழம் வாங்கிட்டு வராங்க. மாம்பழம் சீட்டிங் எல்லாம் செய்யற பிள்ளையாருக்கு விளாம்பழம், எனக்கு புளிய பழம். விளாம்பழத்தை எடுங்க வாட்டி. அப்ப ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து ஃபன்னாக இப்போ இப்படி வேலை உண்மையில வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்குன்றதையும் சொல்லுவோம். வந்து ஆனால் வந்து இதோட நாங்கள் அடுத்த வீடியோ, அதாவது அரசு தமிழால் அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் வந்து இது வரைக்கும் யார் யார் உதவி செஞ்சால் அவ்வளோ செஞ்சால் மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அந்த காணொலியில் சொல்லுவோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ நாளைக்கோ நாளை என்றைக்கோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வரும், எவ்வளோ எதுக்கு முடிஞ்சது அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு இந்த வேலைகள் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் காண்பிச்சிருந்தோம். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய். பாய்.